செவ்வாய்க்கிழமையில இந்த 7 தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. மீறினா பணக்கஷ்டம் உங்கள விட்டு போகவே போகாது. அது என்னென்ன 7 விஷயங்கள்? வாங்க பார்க்கலாம். ஓம் சக்தி. பொதுவாக மங்களகரமான நாளாகக் கருதப்படும் செவ்வாய்க்கிழமையில் சுப காரியங்கள் செய்வதை நாம் தவிர்ப்பதுண்டு. ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு நாள் என்பது உங்களுக்குத் தெரியுமா? முருகப்பெருமான், ஹனுமான், துர்க்கை மற்றும் செவ்வாய் கிரகத்திற்குரிய இந்த நாளில் நாம் செய்யும் சில செயல்கள் நமக்கு நிதி நெருக்கடியையும் துன்பங்களையும் கூட ஏற்படுத்தக்கூடும். ஆம் நேயர்களே, செவ்வாய்க்கிழமை அன்று சில முக்கியமான விஷயங்களை நாம் கண்டிப்பாகத் தவிர்க்க வேண்டும். அப்படித் தவிர்ப்பதால் மட்டுமே நிதி நெருக்கடி ஏற்படுவதைத் தவிர்க்க முடியும் என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. இந்த நாளில் ஹனுமானை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும், முருகனை வணங்கினால் கவலைகள் தீரும், ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் திருமணத் தடைகள் அகலும். பலர் விரதம் இருந்து வழிபடும் இந்த புனித நாளில் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழக்கச் செய்யும் அந்த 7 செயல்கள் என்னென்ன? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். முதலாவது, கருப்பு நிற ஆடை. செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு, இளஞ்சிவப்பு அல்லது காவி நிற ஆடைகளை அணிவது மங்களகரமானது. ஆனால் தவறியும் கூட கருப்பு நிற ஆடைகளை அணிவதைத் தவிர்க்க வேண்டும். இது செவ்வாய் கிரகத்தின் கோபத்தைத் தூண்டி நிதி சிக்கல்களை வரவழைக்கும் என்று நம்பப்படுகிறது. இரண்டாவது, கூர்மையான பொருட்கள். கத்தி, கத்தரிக்கோல், ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை செவ்வாய்க்கிழமை அன்று வாங்குவதைத் தவிர்க்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரப்படி இது குடும்பத்தில் சண்டைகளை அதிகரிப்பதோடு நிதி இழப்பிற்கும் வழிவகுக்கும். மூன்றாவது, பணப்பரிமாற்றம். செவ்வாய்க்கிழமை அன்று கடன் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாது. இந்த நாளில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துவதும் கொடுத்த பணத்தை திரும்பப் பெறுவதும் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். நான்காவது, அசைவ உணவு. செவ்வாய்க்கிழமை அன்று அசைவம், மது போன்றவற்றை உட்கொள்வதை கண்டிப்பாகத் தவிர்க்க வேண்டும். இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். ஐந்தாவது, முதலீடுகள். புதிய முதலீடுகள் செய்வதையும் செவ்வாய்க்கிழமை அன்று தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் முதலீடுகள் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை, மேலும் இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆறாவது, குறிப்பிட்ட திசை பயணம். மேற்கு, வடக்கு அல்லது வடமேற்கு திசைகளில் செவ்வாய்க்கிழமை அன்று பயணம் செய்வதைத் தவிர்க்கவும். அப்படித் தவிர்க்க முடியாத சூழலில் வீட்டிலிருந்து கிளம்பும் முன் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டுச் செல்வது நல்லது. ஏழாவது, சண்டைகள். எந்த நாளிலும் சண்டைகளைத் தவிர்க்க வேண்டும் என்றாலும் செவ்வாய்க்கிழமை அன்று இதை குறிப்பாகத் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் ஏற்படும் தகராறுகள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. கேட்டீர்களா நேயர்களே? மிகவும் சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த 7 விஷயங்களையும் தவிர்த்து இறையருளைப் பெறுவோம். நிதி நெருக்கடிகள் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி பெருகட்டும்.